எங்கள் அம்மா வீடு தோட்டத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னால் ஃபஸ்ட்டு உன்ட்ட இருக்கிறத ஒழுங்காக வளன்னு சொல்லிடுவாங்க. உண்மைதான், வாங்குற செடியெல்லாம் எப்படியாட்டும் பட்டு போக வச்சுருவேன். இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது, இனிமேல் ஒழுங்காக வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த கொத்தமல்லி செடியை வைக்கலான்னு தான் ஒரே ஆசை. ஏன்னா வந்து அப்பப்போ சமையலுக்கு தேவைப்பட்டு தான் அப்படி பறித்து அப்படி உள்ளே தூக்கி போட்டுடலாம்ல, அதனால் அதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை வந்து நல்லா 2 இதாக ஆக்கிட்டு ஊற வச்சாதான் நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஊற வச்சுட்டு இன்னும் வேறு என்னென்ன செடி போட்டால் நல்லா வருங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் இந்த தமிழ் மனு சேனல்லேருந்து எனக்கு இந்த அஞ்சரை பெட்டி அனுப்பியிருந்தாங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த இன்னொரு அஞ்சரை பெட்டி இருக்குது, அதில் வந்து இந்த கடுகு ஜீரகெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட் இதில் வந்து நான் வந்து இந்த பிரியாணி ஸ்பைசஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருந்து, இந்த நல்லெண்ணெய் கடுகு இதெல்லாம் அதை வாங்கிட்டு இருந்தால் நல்லெண்ணெய் மட்டுமே வந்து ஒரு 300 350 இருந்துச்சு. என்னடா இவ்வளோ விலை இருக்குது, இனிமேல் பார்த்து சூதானமாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஊற்ற ஆரம்பிக்கிறேன், எல்லாம் கீழே சிந்துது. ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கு, அந்த துணி எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து சரி தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அதையும் எடுத்து வச்சுட்டேன்.